அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாயா. கடையில தீ பிடிச்சிருச்சுன்னு போனேன்ல, அங்க என்னாச்சு? ஆமா பெரியம்மா, நானும் சீனும் போனப்போ யாரோ சில பேர் கடைய பெட்ரோல் ஊத்தி எரிச்சிட்டு இருந்தாங்க. ஐயோ, அப்புறம் கடைக்கு என்னாச்சு? ஆளுங்க யாராவது மாட்டிக்கிட்டாங்களா? இல்ல பெரியம்மா, லேட் நைட்டுங்கிறதுனால ஆளுங்க யாரும் இல்ல. கடையோட ஷட்டர் வெளியில மட்டும்தான் தீ பிடிச்சது, உள்ள எதுவும் ஆகல. அப்பா, சரி, யார் இப்படி பண்ணாங்க? தெரியல பெரியம்மா, நாங்க அவங்கள பிடிக்கிறதுக்குள்ள ஓடிட்டாங்க. அதுக்கப்புறம் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தோம். வீட்டுக்கு வர்றதுக்கே லேட் ஆயிடுச்சு. உங்களை நினைச்சுதான் நான் பயந்துகிட்டே இருந்தேன். வந்து பார்த்தப்போ நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க. இத பண்ணவங்கள ஒரு ஆளு கூட வசிக்கல. ஒருத்தன் கையில மட்டும் நான் சூடு வச்சிட்டேன். அது ஒண்ணுதான் அடையாளம். அவன் கண்டிப்பா ஒரு நாள் மாட்டுவான் மாயா. அதை விடுங்க பெரியம்மா, நீங்க போன விஷயம் என்னாச்சு? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு மாயா. கோவில்ல அந்த ஆளு இருந்தானா? பணத்தை கொடுத்துட்டானா பெரியம்மா? உங்களை தனியா விட்டுட்டு போறேன்னு வேற நான் பயந்துட்டே இருந்தேன். எனக்கு எதுவும் ஆகல மாயா. என்கிட்ட பணத்தை திருடினவன் அங்க இருந்தான். அவன் பணத்தை கொடுத்துட்டான்ல? ஆஹா, என்கிட்ட கொடுக்கல. நாம நகையை அடகு வச்சோம்ல, அந்த சேட்டுக்கிட்டயே கொடுத்துட்டேன்னு சொன்னான். சேட்டுக்கிட்ட கொடுத்துட்டானா? என்ன பெரியம்மா இது? உங்ககிட்ட பணம் கொடுக்கறேன்னு வர சொல்லிட்டு அப்புறம் சேட்டுக்கிட்ட கொடுத்துட்டேன்னு சொல்லிருக்கான். அப்புறம் எதுக்கு உங்களை வர சொல்லணும்? தப்பு பண்ணிட்டேன்னு மன்னிப்பு கேட்டா மாயா. அந்த பணத்தை திருடின பிறகு அவன் குழந்தைக்கு ஏதோ உடம்பு சரியில்லாம போயிடுச்சான். அந்த குற்ற உணர்ச்சியில தான் பணத்தை கொண்டு போய் சேட்டுக்கிட்டே கொடுத்துட்டேன்னு சொன்னான். யாரோ ஒரு திருடனுக்கு நீங்க சேட்டுக்கிட்ட அடகு வச்சு பணம் வாங்கின விஷயம் எப்படி தெரியும்? எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டானா தெரியல. நிஜமாவே அவன் சேட்டுக்கிட்ட பணத்தை கொடுத்துட்டானா? ஆமா மாயா, அப்பவே சேட்டுக்கு போன் பண்ணி கொடுத்தான். அவரும் பணத்தை கொடுத்துட்டாங்க. காலையில வந்து நகையை வாங்கிக்கோங்கன்னு சொன்னாரு. என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல பெரியம்மா. எல்லாம் நல்லதா மாயா நடந்திருக்கு. நேத்து நகையை வாங்கிக்கோங்கன்னு சொல்லிருந்தீங்கல்ல, அத நான் காலையில எடுத்து வச்சிட்டேம்மா. அந்த பணம் உங்களுக்கு வந்துருச்சுல்ல? ஆமாம்மா, ஒரு ஆளு வந்து பணத்தை கொடுத்துட்டு போனான். அவன் தான் உங்ககிட்ட இருந்து பணத்தை எடுத்ததா சொன்னான். நல்ல வேளை, மனசு மாதிரி பணத்தை கொடுத்துட்டான். உங்களை மாதிரி நல்லவங்களுக்கெல்லாம் நல்லதுதாம்மா நடக்கும். ஊருக்கெல்லாம் உங்க வீட்டுக்காரு நல்லது பண்றாரு, உங்களுக்கு எந்த குறையும் வராதுமா. இதுல உங்க நகையெல்லாம் இருக்குமா? எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணி பாத்துக்கோங்க. அப்பா, எல்லாமே சரியா இருக்குங்க. இதுல ஒரு சைன் மட்டும் பண்ணிருங்கம்மா. இந்தாங்கம்மா பில்லு. இந்தாங்க. போய் நகையெல்லாம் எடுத்துட்டு வா, பிள்ளையாருக்கு அலங்காரம் பண்ணிடலாம். சரிங்க அத்தை. மாயா வா. என்ன நீ? இவங்க போறத பார்த்தா நகையை ரெடி பண்ணிருப்பாங்க போல. ஆமா, கவரிங்க செஞ்சு எடுத்துட்டு வந்திருப்பாங்க. சரி, வந்து செக் பண்ணி சொன்னா அவங்க குட்டு உடஞ்சிரும். வா, நகையெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டல? இதோ இருக்கத்த. வா, வந்து அலங்காரம் பண்ணு. மாயா, இங்க வா மாயா.
அண்ணி ஒரு நிமிஷம். என்ன? இல்லம்மா, ஏதோ சரியில்லாத மாதிரி இருக்கு. என்ன சரியில்லை? இல்லைங்க, அது நம்ம வீட்டு நகை தானா? ஏண்டி, நம்ம வீட்டு நகை இல்லாம பின்ன பக்கத்து வீட்டு நகைவா எடுத்து போடுவாங்க? ஷோ, அது இல்லைங்க. இந்த நகையை பாக்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கே. இது தங்க நகை மாதிரியே இல்லையே. ஆமா அண்ணி, கவரிங் மாதிரியே இருக்கு. ஏய், என்னடி பேசிட்டு இருக்க? அத பார்த்தா கவரிங் மாதிரியா இருக்கு உனக்கு? என்னங்க, பொதுவா தங்க நகையெல்லாம் கொஞ்சம் டல்லா தான் இருக்கும். கவரிங் தான் அப்படியே பளபளன்னு ஜொலிக்கும். இத பாக்குறப்ப கவரிங் மாதிரி தான் இருக்கு. ஆமா, இவ அப்பா பெரிய நகைக்கடை அதிபரு. டேய், அவ சொல்றதெல்லாம் சரிதான். பாரு, இத பாக்குறதுக்கு அப்படியே கவரிங் நகை மாதிரியே தான் இருக்கு. எதுக்கும் ஒரு தடவை செக் பண்ணி பாத்துருவோமே. டேய், பைத்தியமாடி நீ? நம்ம வீட்டு நகையை போய் செக் பண்ணி பார்க்கணும்னு சொல்ற? அக்கா, வீட்ல இருந்த பரம்பரை நகைய அண்ணி எடுத்துட்டு வந்து போடுறாங்க. இதுல என்னக்கா உனக்கு சந்தேகம்? டேய், பரம்பரை நகையை நான் எத்தனை வருஷமா பாத்துட்டு இருக்கேன். எனக்கு வித்தியாசம் தெரியாதா? ஏய், இது தங்க மாதிரியே இல்ல. ஏதோ கவரிங் நகைய மாத்தி வச்ச மாதிரி இருக்கு.